சுத்தியும் மலை, நடுவுல ஒரு ஜோனை. அங்க போயிட்டு ஒரு குளியல போட்டு அப்படியே சூடா பஜ்ஜி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடலாங்களா? மார்னிங் எழுந்து வந்ததுமே ஷாக் ஆயிடுச்சுங்க. என்னடா இவ்ளோ புகை மூட்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது புகை இல்லைங்க, பனி. நான் கூட என்னமோ வெடிச்சு புகை மூட்டமா இருக்கே அப்படின்ட்டு பார்த்தேன். இன்னைக்கு வெயில் வரதுக்கே கிட்டத்தட்ட 10 மணி கிட்ட ஆயிடுச்சுங்க. வெயில் வந்ததுமே ஜொனைக்கு போலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டோங்க. கேஸ் நீங்க புதுசா போற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க எவ்வளவு பே பண்ணி உள்ள போகணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். வர்றவங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போயிருங்க கையோட. இதைய மட்டும் போட்டுட்டு போயிடாதீங்க. நிறைய பேர் வந்துட்டு போற இடம், குழந்தைகளை குளிக்க வைக்கிற இடம். போனா ஒரு பையன் நண்டு எடுத்துட்டு ஓடி வந்தாங்க. பார்க்கவே அப்படியே ரெட் கலர்ல பெருசா இருந்துச்சு. ஆனா தரமாட்டேன், நான் விளையாடுறதுக்கு வேணும் அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிட்டான். சரி, நம்மளுக்கு முன்னாடியே வந்திருந்தா அந்த நண்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். பரவாயில்ல, அந்த பையன் என்ஜாய் பண்ணிட்டோன்னு விட்டுட்டேன். நம்ம அங்க போனாவே எப்பவுமே பாஞ்சாலியம்மனை கும்பிடாம வரமாட்டோம். சரி, அங்கேயும் போயிட்டு ஒரு கும்பிட போட்டு வந்தாச்சுங்க. சாமி கும்பிட்டு வரதுக்குள்ள எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. சரி, உள்ளேயே பனியாரோ பஜ்ஜி எல்லாமே சுட்டுட்டு இருந்தாங்க. சூடா சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வீட்டுக்கு வந்து நர்சரியில நேத்திக்கு வாங்கிட்டு வந்த செடி எல்லாமே நட்டியாச்சுங்க. ஓகேங்க, பை.